Hi friends, welcome to Akaran Art. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி ஒர்க்கில் மேட் ஸ்டிச் வச்சு எப்படி ஒரு ஷேப் ஃபில் பண்ணுறது, அதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேட் ஸ்டிச்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, செயின் ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் லாங்காக போடுவோம். நம்ம பிகினிங்லலாம் லாங்காக போட்டு நமக்கு தெரியாமையே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அதுதான் மேட் ஸ்டிச்சு. இது வந்து நம்ம செயின் ஃபில்லிங் வந்து ஒரு ஷார்ட்டான ஏரியாவுக்கு சூஸ் பண்ணுற மாதிரி, இது லாங்கான ஏரியாவுக்கு நம்ம இந்த மேட் ஸ்டிச்சை யூஸ் பண்ணோம்னா ஈஸியாகவும் ஃபில்லிங் ஒர்க் முடியும் அண்ட் வந்து அட்ராக்ஷனாகவும் இருக்கும். இதை வந்து ஜரி த்ரெட்லேயும் போடலாம், சில்க் த்ரெட்லேயும் போடலாம், மல்டி கலர்ஸ்லேயும் போடலாம். இப்போ நம்ம ஜரி த்ரெட்டில் ஒரு 4-5 லைன் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட்டில் ஒரு 4-5 லைன் கலரில் போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். அது எல்லாமே நம்மளோட விஷ் தான். இப்போது பார்க்கலாம் ஸ்டிச் எப்படி போடுறதுன்ட்டு. இது வந்து நீங்கள் கூட்ட குறைக்க அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை ஒரு அளவுக்கு சின்னதான ஷேப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செயின் ஸ்டிச்சு, அதாவது இந்த மேட் ஸ்டிச்சை வந்து கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஷேப்பாகவே சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து ரொம்பவுமே அந்த மேட் ஸ்டிச்சோட எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். ஜஸ்ட் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகிறோம். ஒரு ஷேப்புக்கு வந்து ஒரு சைஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரே சைஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் அந்த எட்ஜில் வந்து அந்த ஷேப்போட, இப்போ நான் ஒரு ஷேப்புக்கு போட்டு காமிக்கிறேன், அப்போ வந்து நான் சொல்லும்போது புரியும். அந்த எட்ஜில் வந்து நம்மளுக்கு கொஞ்சமான கேப் மட்டும் இருக்கும். அப்போ மட்டும் நீங்கள் குட்டியான செயின் போட்டுட்டு நீங்கள் அதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஷேப்போட ஃபினிஷிங் அப்போ தான் நல்லா கிடைக்கும் நமக்கு. இப்போ வந்து நான் இந்த ஷேப்புக்கு ஃபில் பண்ணுறேன். அப்புறம் இதை வந்து 2 waves ஆஃப் இதில் வந்து யூஸ் பண்ணலாம். நான் இப்போ இதை ஒரு ஷேப் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து ஃபில் பண்ணிகிட்டேவும் போகலாம். இன்னொரு வகையாக என்ன பண்ணலான்னா, நான் இதை ஒவ்வொரு ஸ்ட்ரெயிட்டாகவும் நம்ம போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டே வரலாம். அது வந்து நம்மளோட விஷ் தான். ரெண்டுமே வந்து வேறு வேறு எஃபெக்ட் கொடுக்கும். ரெண்டுக்குமே வந்து நீங்கள் எட்ஜில் ஒரு லாக் கொடுத்துடணும். அப்போ தான் வந்து அதோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த எட்ஜில் வந்து ஒரு குட்டியான செயின் போட்டுக்கிட்டு கூட இங்கே மட்டும் இப்படி போட்டுட்டு கூட நீங்கள் இப்படியே டேர்ன் கூட பண்ணலாம். இப்படியே நீங்கள் உள்ள வரைக்கும் வர மாதிரி. ஏன்னா லாக் போட்டுக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரியும் பண்ணலாம், அதுவும் தப்பில்லை. அந்த எட்ஜஸ் போகும்போது மட்டும் அந்த சைஸை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மறுபடியும் வந்து அப்படியே மேட் ஸ்டிச்சுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்படி போயிட்டோம்னா நம்மளுக்கு ஷேப் வந்து சீக்கிரமாக ஃபில் ஆகிடும். இந்த மெயினாக அந்த மயில் பாடிக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மயில் கலரில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச் சூப்பராக இருக்கும். நல்லா கேப் இல்லாமல் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. இது வந்து நான் சரியில் போடுறதுனால கொஞ்சம் இடையில இருக்கிற கேப் வந்து கொஞ்சம் தெரியுது. நீங்கள் சில்க் த்ரெட்டில் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஷேப்பை வந்து நான் மேட் ஃபில்லிங்கில் ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
இந்த எஃபெக்ட் வந்து இந்த ஆசிட்டி ஷேப்புக்கு போட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த நான் வந்து இப்படியே இங்கே போய் நாட் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரே டைரக்ஷனில் போயிருந்தனாலும் அது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லா டைப்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த இடத்துக்கு எந்த மாதிரி சூட் ஆகுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து நான் சரி த்ரெட்டில் போட்டதுனால அங்கங்கே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் சில்க் த்ரெட்டில் போட்டிங்கன்னா இன்னுமே கேப் ஃபில் ஆகி கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அப்புறம் இப்போ நான் கோல்டனில் கொடுத்துருக்கறனால இதை சுற்றி சுகர் பீட் கொடுக்குறேன். இப்போ நான் பீடும் போட்டு முடிச்சிட்டேன். இப்படி நீங்கள் போடும்போது இடையில நீங்கள் திரும்பி வரும்போது இந்த மாதிரி ரொம்ப கேப் ஆச்சுன்னா, நான் இந்த விஷயத்தை அப்போ சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ரொம்ப கேப்பாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மேலே கூட போட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம செயின் ஃபில்லிங் போடும்போதெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா தனியாக இன்னொரு லைனை உள்ளே போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி கூட நீங்கள் இடையில போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த கேப் இருக்கிறதே கூட ஒரு சில நேரத்தில் அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இப்படியே விட்டுட்டு நீங்கள் கலர்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் நான் ஃபுல்லாக கோல்டன் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் கலர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா இன்னுமே இந்த ஸ்டிச் நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.